வணக்கம் ஜோய நண்பர்களே. 2026 ஜூன் மாத கிரக அமைப்புகளின்படி மேஷ ராசிக்கான பலன்கள். ஜூன் மாத அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கும். மக்கள் எல்லாருமே ரொம்பவுமே ஹைப்பர் ஆக்டிவாக தான் இருப்பாங்க. எல்லாருமே அவங்கவுங்க வேலைகளில் ரொம்பவுமே மும்மரமாக ஈடுபட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால் இந்த மாதம் எல்லாருக்குமே பரபரப்பாக தான் இருக்கும். எல்லாருமே அறக்க பறக்க ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் அதே போல் மக்கள் எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஈகோ தூண்டுதல் அப்படிங்கிறதும் ஏற்படும். இதனால் மக்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எல்லாருமே நீயா நானா அப்படிங்கிற மாதிரி போட்டி போட்டுக்கிட்டும் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. யாருமே எதற்கும் விட்டு கொடுத்து போகவே மாட்டாங்க. ஸோ ஒரு பக்கம் வேலைகள் அப்படிங்கிறது பரபரப்பாக போய்கிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான சிக்கல்கள் அப்படிங்கிறதும் இருக்குது. அது தவிர இந்த மாத அமைப்புகளின்படி பார்க்கும்பொழுது இந்த பூகோள அமைப்புகளில் நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கிறது உண்டாகுது. குறிப்பாக இந்த மாதம் பார்த்திங்கன்னா இயற்கை சீற்றங்களின் அடிப்படையில் நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு பெரிய தொந்தரவாக இருக்கும். அதே போல் வாகன விபத்துகள் அப்படிங்கிறதும் இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏற்கனவே இந்த விபத்துகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே பரவலாக போய்கிட்டு தான் இருக்குது. அது தெரிஞ்சு நடக்குதோ தெரியாமல் நடக்குதோ, விபத்து அப்படின்னாலே தெரியாமல் நடக்கிறது தானே அப்படின்னு சொல்லலாம். பட் இன்றைக்கி பெரும்பாலான விபத்துகள் போதையினால தான் ஏற்படுது. இந்த மாதிரி விபத்துகள் எல்லாம் தெரியாமல் நடக்கிற விபத்துகள்னு சொல்ல முடியாது, தெரிஞ்சு தான் நடக்குது. ஸோ தெரிந்தோ தெரியாமலோ விபத்துகள் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்குது. ஸோ இந்த மாத அமைப்பின்படியும் இந்த விபத்துகள் அப்படிங்கிறது வாகன ரீதியான பிரச்சனைகள் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்குது. இந்த நெருப்பு சம்மந்தப்பட்ட அபாயம் இருக்கிறதுனால ஏதாவது காடுகள் தீப்பிடிக்கிறது, எரிமலைகள் வெடிக்கிறது, பூகம்பம் ஏற்படுறது, ஏன்னா ஏதாவது பெரிய பெரிய ஆலைகளில் விபத்துகள் ஏற்படுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதனால் மக்கள் இந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபடும் பொழுதும் அல்லது இந்த மாதிரியான இடங்களில் இருக்கும் பொழுதும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு காலத்தில் ஜூன் மாதம் அப்படின்னாலே நல்ல மழை பெய்யும். ஆனால் இப்போல்லாம் அப்படி எதிர்பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதம் பார்த்திங்கன்னா மழைக்கு பதிலாக வெயில் தான் கொளுத்தி எடுக்க போகுது. அதனால் இந்த உஷ்ண ரீதியான தாக்கங்கள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். இது சார்ந்த உடல் உபாதைகள் அப்படிங்கிறதும் கொஞ்சம் தொந்தரவுகளை ஏற்படுத்தும். இனி மேற்கொண்டு உங்களுடைய ராசிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே வீடியோவுக்கு லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மேச ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசியிலே ஆட்சி பெற்ற நிலையில் சஞ்சாரம் செய்துட்டு வர்றாங்க. மாதத்தின் பிற்பகுதியில் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு பேச்சியும் ஆகிறாங்க. இதனால் மேச ராசிக்காரங்க இந்த மாதம் ரொம்பவுமே சுறுசுறுப்போடு காணப்படுவாங்க. எதிலும் விடாப்பிடியாக இருந்து அவங்க காரியம் சாதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. முடியாத காரியங்களும் முடித்து காட்டக்கூடிய திறன் இந்த மாதம் அவங்களுக்கு உண்டு. இன்னும் சொல்லப்போனால் ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு மேசராசிக்காரங்க இந்த மாதம் எல்லா விஷயங்களுமே ஒரு சவாலோடு செயல்பட்டுட்டு வருவாங்க. ஸோ கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தாலும் பெரும்பாலும் அவங்க வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கும். பட் பிரச்சனை என்னென்னா மேசராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பிடிவாதத்தனம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். யார் பேச்சும் அவங்க கேட்க மாட்டாங்க, யாருக்காகவும் வளைஞ்சு கொடுத்து போகவும் மாட்டாங்க. பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் தடிக்கும். தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் அப்படிங்கிற மாதிரி நிற்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களால் கொஞ்சம் தொந்தரவுகள் அப்படிங்கிறது இருக்கும். என்ன தான் இறுதியில் உங்களுக்கு வெற்றிகள் இருந்தாலும் மற்றவங்க உங்களுக்கு கொஞ்சம் கட்டுப்பட்டு போனாலும் கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்பொழுது மற்றவங்க உங்களை பற்றி கொஞ்சம் அரசல் புரசலாக பேச தான் செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி சங்கடங்கள்லாம் முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். மற்றபடி மேச ராசிக்காரங்க இந்த மாதம் காரியத்தில் சிறப்பு வாய்ந்தவங்க தான். நல்ல பேச்சாற்றல் இருக்கும். நல்ல திறமையோடு செயல்படக்கூடியவங்களாகவும் இந்த மாதம் அவங்க இருப்பாங்க. அதே போல் மேசராசிக்காரங்க ரிஸ்க் எடுக்கிறது மட்டுமல்ல, இந்த மாதத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் என்ஜாய்மெண்ட் மோட்லேயும் மாறுவாங்க. அப்படியே கொஞ்சம் சுக விரும்பிகளாக இருப்பாங்க. வெளி இடங்களுக்கு போய் ரிலாக்ஸ் பண்ணலாம், கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான காரியங்களும் அவங்க ஈடுபட்டுட்டு வருவாங்க. அதனால் மேசராசிக்காரங்க மாதத்தின் முற்பகுதியில் ரொம்பவுமே அறக்க பறக்க வேலை செஞ்சிட்ருப்பாங்க. மாதத்தின் பிற்பகுதியில் ரிலாக்ஸாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். தொழில் வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்குது. மேசராசிக்காரங்க நினைத்ததை செய்யக்கூடிய அந்த மனோ தைரியம் உத்வேகம் அவங்களுக்கு தானாகவே ஏற்படும். நீண்ட நாட்களாக செய்யணும்னு நினச்சிட்டு இருந்த காரியங்களும் இந்த மாதம் செய்து முடித்து காட்டுவாங்க. குறிப்பாக சவால் நிறைந்த விஷயங்கள் அவங்களுக்கு பிடித்த விஷயமாக இருக்கும். பட் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பிடிவாதத்தனத்தை மட்டும் கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க.
ரொம்பவுமே இழுத்து பிடிச்சிங்க அப்படின்னா அதுவே பிரச்சனையாகவும் மாறக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் 7 சனியானது நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறோம், ரொம்ப ரொம்ப விடாப்பிடியாக இருந்து வேலை செய்கிறோம் அப்படின்னாலே சனி அங்கே வேலை காட்ட ஆரம்பிச்சிடும். தேவையில்லாத விரயம், செலவுகள், அலைச்சல்கள் அது மட்டும்தான் மிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி போயிடும். அதுதான் விரயச்சனி. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு இடம் கொடுக்காம மேசராசிக்காரங்க பார்த்துக்கங்க. மற்றபடி தொழில், வேலை, உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்குது. நிறைய பேருக்கு புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்களும் சாதகமாகவே இருக்கும். இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் ஏதாவது எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கும் இந்த மாதம் ட்ரை பண்ணலாம். அதுவும் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மிக மிக சிறப்பாகவே இருக்குது. இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள், காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக இந்த மாதம் ட்ரை பண்ணலாம். பெரும்பாலும் எல்லாமே உங்களுக்கு அனுசரணையாகத்தான் அமைஞ்சிட்டு வரும். பொருளாதார விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். போன மாதமும் உங்களுக்கு பொருளாதார நிலைகள் ஓரளவுக்கு கை கொடுத்துட்டு தான் வந்தது. இந்த மாதம் அது சார்ந்த விஷயங்கள், காரியங்கள், ஈடுபாடுகள் அதிகரிக்கும். பட் போன மாதம் இருந்த அளவுக்கு இந்த மாதம் எதிர்பார்க்க முடியாது. பட் அதுக்காக மோசமான நிலைகள் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. எல்லாமே ஒரு சமாளிக்கக்கூடிய விஷயங்களாக தான் இருக்குது. இந்த பொருளாதார விஷயங்களை பொறுத்த வரைக்கும் முயற்சிகளுக்கு ஏற்ற நல்ல பலன்களை இந்த மாதம் பார்க்கலாம். அதே போல் இந்த காசு பண விஷயங்களும் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாகவும் இருக்க வேண்டாம். கொஞ்சம் சுதாரிச்சிருந்தீங்கன்னா இந்த காசு பண விஷயங்களில் நன்மைகள் அதிகமாகவே இருக்கும். கடன் பிரச்சனைகள், கடன் சங்கடங்கள் போன்ற விஷயங்கள்லாம் பெருசாக தொந்தரவுகள் இருக்காது. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு நல்லபடியாகவே இருக்குது. சொத்து சுகங்கள், வீடு வாகன விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. இந்த அசட் சார்ந்த அனைத்து விஷயங்களுமே மேசராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நல்ல முறையில் கை கொடுத்துட்டு வரும். குறிப்பாக வீடு, நிலபுலங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வாகன ரீதியான விஷயங்கள், இது சார்ந்த கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் எல்லாமே மேசராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் மிக மிக சிறப்பான முறையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். இனி வரக்கூடிய காலகட்டங்கள்லையும் பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களாகவே மாறி வரும். அதனால் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மேசராசிக்காரங்களுக்கு ஒரு சிறப்பான அமைப்பாகவே பார்க்கப்படுது. அடுத்ததாக குடும்ப விஷயங்கள், காரியங்கள் இந்த மாதம் கொஞ்சம் சாதகமாகவே இருக்குது. குடும்பத்துக்குள்ளே மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களும் இருக்கும். அதே போல் சின்ன சின்ன காரசாரமான விவாதங்கள் போன்ற விஷயங்களும் இருக்கும். குறிப்பாக மேசராசிக்காரங்க எல்லாருமே குடும்ப கௌரவத்தை போற்றி காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டு வருவீங்க. அது எல்லாமே உங்களுக்கு நல்ல முறையில் கை கொடுத்து உதவும் செய்யும். குறிப்பாக இந்த குடும்ப ரீதியான இந்த அசட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சாதகமான அமைப்புகள் இருக்குது. குடும்பத்துக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கிறது, அல்லது ஆடை ஆபரண சிக்கலை உருவாக்குகிறது, இந்த மாதிரியான குடும்ப ரீதியான சொத்து சுகங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே மேசராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பை கொடுத்துட்டு வருது. குடும்ப உறவுகளுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அனுசரணையாகத்தான் இருந்துட்டு வருவாங்க. சில விஷயங்களில் கொஞ்சம் காரசாரமான விவாதங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். பட் இருந்தாலுமே ஆரோக்கியமான விவாதங்களாகவே அதை எடுத்துக்கலாம். ஸோ குடும்ப விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நல்லபடியாகவே இருக்குது. பெற்றோர்கள் விஷயங்கள் நல்லபடியாகவே இருக்குது. கணவன் மனைவி உறவுகள் சாதகமான நிலைகளிலேயே இருக்கும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், காரியங்கள் உங்களுக்கு சாதகமான வகையிலேயே அமைஞ்சிட்டு வரும். உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் நல்லபடியாகவே இருக்குது. உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் வகையில் மட்டும் கொஞ்சம் பட்டுப்படாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும். திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் ரெண்டுமே நல்லபடியாகவே இருக்குது. மாணவர்களுக்கு கல்வி, வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் சிறப்பான வகையிலே இருக்குது. மாணவர்களுடைய தேவைகள் எல்லா வகையிலுமே பூர்த்தியாகும். இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களிலும் மேசராசி மாணவர்களுக்கு இந்த கல்வி, வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். ஒரு பக்கம் விரைச்சனியானது நடந்துக்கிட்டு இருக்குது. இதனால் இந்த இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் அல்லது இந்த கல்வி வித்தைகள் ஏற்படக்கூடிய அலைச்சல், சிரமங்கள், டென்ஷன்கள் போன்ற விஷயங்கள் ஒரு பக்கம் போய்கிட்டு தான் இருக்கும். பட் இருந்தாலும் அது சார்ந்த டெவலப்மெண்ட்லேயும் எந்த ஒரு குற்றம் குறை வைக்காமல் கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது. ஸோ மாணவர்களுக்கு இது ஒரு சிறப்பான அமைப்பு தான். அண்ட் மேசராசியை பொறுத்த வரைக்கும் இந்த உடல்நல பிரச்சனைகள்னு பார்க்கும்பொழுது உஷ்ண ரீதியான தொந்தரவுகளில் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. ஸோ ஓவராலாக மேசராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு சாதகமான மாதம் தான். அவசரப்படுவதையும் டென்ஷனையும் மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.